Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயர் கோட்டேல் எக்ஸாமினேஷன் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ரெண்டு மீடியத்துக்குமே இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மேத்ஸ் குரூப்புக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே அப்லோட் பண்ணோம். அதன் தொடர்ச்சி ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 90 மார்க்கில் 21 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் வந்து புக் பேக்கில் இருக்க சூஸ் ஃபில்லப்ஸ் மேட்ச் படிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 20 out of 21 நிறைய சான்ஸ் இருக்குது. 2 மார்க் கொஸ்டின் என்ன, வாட் ஆர் த சோர்சஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், லிட்ரேச்சர் ஆஃப் வேதிக் ஏஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கப்லாசபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பார்ட்டர் சிஸ்டம், எவனா எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். அதே மாதிரி பார்த்து 3 மார்க் கொடுத்துருக்காங்க. 3 மார்க் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் மார்க் படி படிங்க. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா கடாரம் கொண்டா பார்த்தீங்கன்னா வைவாஸ் ராஜேந்திர சோழன் கால்ற கடாரம் கொண்டா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 மார்க் வந்து 5 மார்க்கு எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்குது. 2 கொஸ்டின் படிச்சிருக்கீங்கன்னா செக் பண்ணிங்க. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா புத்திசம் இன் இந்தியா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியாவோட பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா டிஸ்கிரைப். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைம்லைன் சொல்லும்போது ட்ரா டைம்லைன் ஃபார் எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த முகலாயர். தட் மீன்ஸ் முகல்ஸ் எம்பையர் இருக்கிற 5 இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர். அடுத்து பார்க்கக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 21 மார்க். 21 மார்க்கு ஆக்சுவலிஸ் நம்ம சொன்ன மாதிரி புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தரவா படிங்க. 2 மார்க் பாருங்கள். வரலாற்று முந்தைய காலத்துக்கான ஆய்வுக்கு உதவும் சான்றுகள் அவை, வேதகால இலக்கியங்கள், நமது ஆய்வுக்கு உதவும் பார்த்திங்கன்னா திரிபீடங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்வாகம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்பேரிசன் வந்து மகாபத்மா நந்தர் பற்றி குறிப்பிடுங்க. பண்டமாற்று முறை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யமனா என்ற சொல்லின் பொருள். நெக்ஸ்ட் வந்து தக்கோல போரின் முக்கியத்துவம், சங்ககால பெண்பார்ப்பவர்கள் பேரில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 3 மார்க் கொஸ்டின் கம்பேரிசன்னா ஆல்ரெடி பார்த்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்தியாவின் பார்த்தீங்கன்னா இடைப்பழங்க இருக்கிற முக்கிய கூறுகள், ரிக்வேத கால சமூக பிரிவுகள், காட்டு திருத்தியமத்தில் இரும்பின் முக்கிய பங்களிப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் 5 திணைகள் பற்றி நமக்கே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை கம்பேரிசனா. நெக்ஸ்ட் வந்து குப்தர் கால அறிவியல் வளர்ச்சி, புகழ்பெற்ற சைவ மூவர்கள். அதே மாதிரி ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்ட எனக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திட்டமிடப்பட்ட நகரங்கள் அரப்பா முகஜான பற்றி எழுது. இந்தியாவிலும் பௌத்த வீழ்ச்சியடைந்த காரணங்கள். அது கம்பேரிசன் பண்ணும்போது இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின் படிங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டைம் லைனும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மேப்பும் கொடுத்துருக்காங்க. கலைக்கும் இலக்கியத்தும் கனிஷ்கர் ஆற்றிய பங்கு ரொம்ப முக்கியமான கலப்பேர் கொஸ்டினும். அடுத்து பார்க்க ஒன் மாதிரி இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் 21 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே பார்த்துட்டு வாங்க. 21 மார்க்கு. அடுத்து 2 மார்க் பாருங்கள். 2 மார்க்கு பார்ட்டர் சிஸ்டம், எவனா இதெல்லாம் ரிப்பீட்டர் வேதிக் பேஜ் ரிப்பீட்டர் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து கம்பல்சரி கொஸ்டின் சவுத் இந்தியன் கேம்பெயின் ஆஃப் த மாலிக் கபூர் பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் ரிப்பீட்டர். நெக்ஸ்ட் வந்து 8 ஃபோல்டு பார்த்தா புத்தா கட்டாயம் இந்த கொஸ்டின் படிங்க. எட்னியை பற்றி பார்த்தீங்கன்னா புத்தரை வந்து எண் வழிப்பாதைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க. மேப் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 46ல் இருந்தோம்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அலாவுதீன் கில்ஜியோட கான்செப்டும் மேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைலைட் த ஆர்கிடெக்சர் எக்ஸலன்ஸ் ஆஃப் சோலாஸ், மார்க் எனி 5 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த டெல்லி சுல்தான் இந்த டைம்லைன் கம்பேர் பண்ணி கொடுத்துருங்க. இது 3rd கொஸ்டின் பேப்பர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆல்ரெடி பார்த்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம் வருஷம் தான். ஸோ 21 மார்க் அப்படியே பார்த்துப்பாங்க. 2 மார்க் பார்த்தா ஹோமினின் கருத்து, பெருங்குளம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வேதகால இலக்கியங்கள், மகாவீரோட போதனைகள், மௌரிய அரசு பற்றிய ஆய்வுக்கு உதவும் இலக்கிய சான்றுகள், பண்டமாற்று முறை, யமுனா என்ற சொல்லின் அலகாபாத் தூண் கல்வெட்டுகள், தக்கோல போரின், அதே மாதிரி ஐவோல் கல்வெட்டு, இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. சிந்து நகரத்தின் நிலவிய பகுதியின் எல்லைகள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது மேய்ச்சல் சமூகத்தின் கான்செப்ட், புகழ்பெற்ற சைவ மூவர்கள், மாலிக் கபூரின் தென்னிந்திய தாக்குதல் குறித்து எழுதுங்க. அதுக்கு எய்தர் ஆர் சாய்ஸில் கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் புத்தரின் எண்வெளி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குப்தர் கால பண்டைய இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் ரொம்ப முக்கியமான ராஷ்டிரிய கொடிகளின் சிறப்புகள். அதே மாதிரி வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோயில் கட்டிடக்கலை மேன்மை உலக, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 47 கொஸ்டின் பாருங்கள். சோழர் கால கட்டுமான கலையின் சிறப்பில் இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இது 4th கொஸ்டின் பேப்பர். அடுத்து நம்ம தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது 20 தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் 21 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணி படித்தோம்னா கட்டாயம் இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். 2 மார்க் பாருங்கள். ஹோமினின் குறித்து எழுதுக, ஜென்ட் அவஸ்தாவை பற்றி எழுதுக, நமது ஆய்வுக்கு சான்றாக உள்ள இதில் பார்த்தீங்கன்னா திரிபீடங்கள் பற்றி எழுதுக, பண்டமாற்று முறை, யமுனா, அலகாபாத் தூண் கல்வெட்டுகள், தக்கோல போரின் முக்கியத்துவம், ஐஹோல் கல்வெட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 30 வந்து 40 அமைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து 3 மார்க் பாருங்கள்.
இந்தியாவின் இடைப்பழங்கற்கால முக்கிய கூறுகள், ரிக்வேத கால சமூக பிரிவுகள், கௌதம புத்தரின் சதகர்களின் சாதனைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினாண்டர் குறித்து நீங்கள் அறிவது. கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரா கோயில் உள்ள கைலாசன கோயில், எல்லோராவில் உள்ள கைலாசன கோயில். அதுக்கு 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே எய்தரா சாய்ஸ் வந்து ரிப்பீட். கலைக்கும் இலக்கியத்தின் கனிஷ்கர் ஆற்றிய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். குப்தர் காலம் பண்டைய இந்தியா பொருள் இது ரிப்பீட் கொஸ்டின். பல்லவர்களின் கப்பல் சார்ந்த செயல்பாடுகள், அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்திய வரலாற்று 2ஆம் தரையின் போர் பார்த்திங்கன்னா முக்கியமான. அதே மாதிரி வந்து களப்பிரர் மேப்பும் ரிப்பீட் கொஸ்டின். வட இந்தியாவில் நிலை குறித்து யுவன் சுவாசன் கருத்துக்கள், குப்தர் பேரரசில் நடந்த முக்கிய நிகழ்வு எதுவும் காலக்கோடு. ஸோ ஒவ்வொரு கான்செப்டையும் காலக்கோடு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோழர்கள் பாடம் இப்போ குப்தரில் பார்த்துருக்கோம். அதில் இருக்கிற டைம்லேயும் நல்லா பார்த்துக்கங்க. அடுத்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 20 கொஸ்டின் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு அந்த கொஸ்டின் பேர் மார்க் பண்ணி படிங்க. பழங்கற்காலம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, ரிக்வேத காலக்காரர்கள் எதன் காரணமாக அலெக்சாண்டர் போரின் அரியணை திரும்பினா, இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸ்மிருதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கஜினி முகமது ஆதித்த அறிஞர்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 மார்க்கில் பாருங்கள் எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்தவங்கன்னா மார்க்கோ போலோ குறிப்பிட கட்டாயம் படிங்க. வரலாற்று முந்தைய காலம் ரிப்பீட் தான். தமிழ்நாட்டின் பெருங்கற்கால அகழ்வாய்வை பற்றி இதில் வந்து கேட்டிருக்காங்க. அசோகரின் கல்வெட்டு கட்டுரை. நெக்ஸ்ட் மௌரிய பேரரசு, புத்தரின் எண்வழி பாதை ரிப்பீட்டர், மூவேந்தருடைய அரசரின் நிர்வாக கட்டமைப்பு, கலைக்கும் இலக்கியத்தின் கனிஷ்கர் ஆற்றிய பங்களிப்பு, மாமல்லபுரம் கடற்கரை கோயில் கட்டிடக்கலை மேன்மைகள் இது ரிப்பீட் கட்டின. இந்திய வரலாற்று பற்றி 2ஆம் தரையின் போர் ரிப்பீட் கட்டின. டெல்லி சுல்தான் 5 இது வந்து டெல்லி சுல்தானோட கான்செப்ட் வந்து 5 முக்கிய காலக்கோடுகள் கேட்டிருக்காங்க. அடுத்தது 1 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 90 மார்க்கில் 21 மார்க். புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் ஆஸ் இஸ் தரப்படும். பெருங்குளம் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் 13. அதே மாதிரி வந்து சமூக ராயர்கள் பற்றி குறிப்பு வரைக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது அர்ஷத் பேரரசு குறித்து அறிவது கல்வெட்டு சான்றுகள். 3 மார்க்கில் பாருங்கள் அரப்பா மக்களின் நம்பிக்கைகள் குறித்து நீங்கள் அறிவது என்ன. கம்பல்சரி கொஸ்டின் ராஜேந்திர சோழன் கடாரம் இது ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின் வரலாற்று முந்தைய காலம். நிறைய கொஸ்டின் ஆல்ரெடி வந்த கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. அடுத்து 1 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 20 மார்க் அப்படியே கொடுத்துருக்காங்க. 20/20 இதில் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணேன். கஜினி முகமது அது தெரிஞ்சது ரிப்பீட் கொஸ்டின். சோழர் காலத்தில் வசூலிப்பட்ட வரிகள் என்னென்ன, இது வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்க கொஸ்டின், டைரெக்டாக கேட்கிட்டு கொஸ்டின் தான். அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டினில் எய்தரா சாய்ஸ் இருக்க எல்லாமே ரிப்பீட் ஆகி. புதனை என் வழி பாதை, சிந்து நாகரிகம் ஏன் அரப்பா நாகரிகம் அழைக்கப்படுகிறது. அரசனின் சமயங்களில் மாமல்லபுரம் கடற்கரை இது ரிப்பீட்டர். நெக்ஸ்ட் வந்து சோழர் பண்டைய காலகட்டத்தின் ஒற்றுமை வேற்றுமை ஆராய்க. குப்தரின் ஆட்சி கால குறித்து முக்கிய 5 நிகழ்வு இது குப்தர்லேருந்து கேட்டுருங்க. அடுத்தது 1 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 90 மார்க்ஸில் 21 மார்க். 2 மார்க் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டினாக தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்த கொஸ்டின் மட்டும் போதுமா சார், அட்லீஸ்ட் இதில் பார்த்த கொஸ்டின் வந்து நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. இந்த கொஸ்டின் நான் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 7 மார்க் ஆல்ரெடி ஃபஸ்ட் மிட் டம்க்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணி அதில் தான் 2 மார்க் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதே கம்பேரிசன் 7 மார்க் கொஸ்டின் பார்த்தா 5 மார்க் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதில் இருக்க மட்டும் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா வரக்கூடிய கோட்டையிலேயே நீங்கள் நல்ல மார்க் கட்டாயம் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தொடர்ச்சியாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த 4th கமிங் கோட்டையில் எக்ஸாமினேஷன். கோட்டையில் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்ட் ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்காக நான் தொடர்ச்சி அப்லோட் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் +1 வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப்புக்கும் மேத்ஸ் குரூப்புக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் எல்லா கொஸ்டின் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் வரக்கூடிய கோட்டையில். ஓகே, தேங்க்யூ, பாய்.